So, nano economics. Nano economics is necessary for creating wealth for our people. இப்போ நம்ம சொத்து அதிகமாக சேர்க்க நம்ம அதிகமாக பணம் சம்பாதிக்கிற கான்செப்ட் பேர் தான் நானோ எக்கனாமிக்ஸ். ஸோ ஐ பிகின் வித் தட். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் கால்ட் அஸ் எக்கனாமிக்ஸ்? சரிங்க, இப்போ எக்கனாமிக்ஸ்னா முதல்ல என்னன்னு பார்க்கலாம். எக்கனாமிக்ஸ்னா ஒரு இந்தியா கண்ட்ரி இருந்தாலும் சரி, ஒரு ஃபேம் இல்லை நம்ம பண்ணுற இண்டஸ்ட்ரி இருந்தாலும் சரி, இல்லை நம்மளோட ஹவுஸ் ஹோல்ட் நம்ம வீடு இருந்தாலும் சரி, ஒரு கண்ட்ரிக்கும் சரிங்க, ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் சரிங்க, நம்ம வீட்டுக்கும் சரிங்க, மூணுமே கனெக்ட் பண்ற வார்த்தை பேர் தான் எக்கனாமிக்ஸ். இப்போ இது வந்து பணம், நம்மளுக்கு தெரிஞ்ச பணம், 2000 ரூபாய் நோட்டு பணம். ஓகேங்களா? இப்போ இது செல்லாத காசு ஆச்சு, இருந்தாலும் இது ஒரு பணம். இந்த பணம் வந்து ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸ், கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிறோம். ஆனா இந்த பணத்தை வச்சு நிறைய செலவு பண்ணலாம், என்னன்னா பண்ணலாம். ஒரு பணத்தை வச்சு ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிடலாம், பணத்தை சேவ் பண்ணலாம், பணத்தை வச்சு ட்ரெஸ் வாங்கலாம், பணத்தை வச்சு காருக்கு பெட்ரோல் போடலாம். ஒரு பணத்துக்கு பல்வேறு தரப்பட்ட ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு. ஒரு பணத்துக்கு ஏகப்பட்ட ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. இந்த ஆல்டர்னேட்டிவ்ல நம்ம எது செலக்ட் பண்றோன்ற பேர் தான் எக்கனாமிக்ஸ். இப்போ எக்கனாமிக்ஸை ப்ராடா 2 வகையா கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்று பேர் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ், ஒன்று பேர் வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ். இந்தியா கவர்மெண்ட் வந்து பணம் வருது, எல்லாரும் டாக்ஸ் பே பண்றோம், டைரக்ட் டாக்ஸ் பே பண்றோம், இன்டைரக்ட் டாக்ஸ் பே பண்றோம், கவர்மெண்ட் கடன் வாங்குறாங்க. அந்த பணத்தை வச்சு கவர்மெண்ட் எப்படி செலவு பண்றாங்க அனலைஸ் பண்றது பேரு மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இதே ஒரு இண்டஸ்ட்ரியில எங்கேருந்து வருமானம் வருது? ஒரு ப்ராடக்ட் விற்கிறாங்க, ஒரு பணம் வருது. ஒரு சர்வீஸ் பண்றாங்க, பணம் வருது. அந்த பணத்தை எதுக்கெல்லாம் செலவு பண்றாங்கன்னு அனலைஸ் பண்றது பேரு மைக்ரோ எக்கனாமிக்ஸ். இப்போ இது வந்து 2024 பட்ஜெட்டுங்க. இப்போ இந்தியா கவர்மெண்ட்டுக்கு ₹1 எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா, கடன் 28 பைசா வந்து கடன் வாங்குறாங்க. ₹1 வருமானம் வருது இந்தியாவுக்கு. ₹1 பணத்தை செலவு பண்ண போறாங்கன்னா 28 பைசா கடன் வாங்குறாங்க. நான் டாக்ஸ் ரெசிப்ட்ஸ் ஒரு 7 பைசா வருது. நான் டெப்ட் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் 1 பைசா வருது. கஸ்டம் டியூட்டி பே பண்றாங்களா, அதுல 4 பைசா வருது. ஜிஎஸ்டில இருந்து 18 பைசா கவர்மெண்ட் வருது. இப்போ நம்ம ஒரு ஜிஎஸ்டி டாக்ஸ் கட்டுறோம், ஒரு பொருள் வாங்குறோம், ஒரு காஃபி, ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் வாங்கி சாப்பிட்றோம், அதுல ஜிஎஸ்டி இருக்கு. ஸோ அந்த ஜிஎஸ்டில இருந்து 18 பைசா வருது. கார்பரேஷன் டாக்ஸ் வந்து 18 பைசா வருது. எக்ஸைஸ் டியூட்டில இருந்து 5 பைசா வருது. இன்கம் டாக்ஸ் வந்து 19 பைசா வருது. ஸோ இல்லை மேஜரா கவர்மெண்ட்டுக்கு எங்க பணம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ்லயும் ஜிஎஸ்டில மட்டும் தான் இந்த மேஜர் ஷேர். இந்த ஜிஎஸ்டி இன்கம் டாக்ஸ் தான் இந்தியாவுக்கு வருமானமே. இதை விட இது ஈக்குவலண்டா அதிகமா என்ன பண்றாங்க, கடன் வாங்குறாங்க. இப்போ கவர்மெண்ட் 28 பைசா கடன் நம்பி தான் இருக்கு. கடன் வாங்கி தான் கவர்மெண்ட் நடத்துறாங்க. சரிங்களா? ஸோ இந்த பணத்தை எதுக்கு செலவு பண்றாங்க? இந்த ₹1 பணம் வருது பார்த்தீங்களா, அதுல 20 காசுக்கு அது வாங்கின கடனுக்கு வட்டி போகுது. கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு 8%, 8 பைசா, சப்சிடிக்கு 6 பைசா, டிஃபென்ஸ் மிலிட்ரிக்கு 8 பைசா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு 16 பைசா, ஃபினான்ஸ் கமிஷனுக்கு 8 பைசா, பென்ஷனுக்கு 4 பைசா, ஸ்டேட்டோட ஷேர் நம்ம ஜிஎஸ்டி தர நமக்கு ஒரு ஷேர் வருது பார்த்தீங்களா, அதில் 20 பைசா, வேற செலவு 9 பைசா. ஸோ ஒரு கவர்மெண்ட், ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர்னா, ஒரு அரசாங்கம் வருஷம் இது மாதிரி பட்ஜெட் போடுவாங்க. நம்மளுக்கு பணம் எங்கேருந்து வருது, பணம் எதுக்கு செலவு பண்ண போறோம்னு சொல்லிட்டு. இது பேர் தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். திரும்ப சொல்றாங்க, ஒரு அரசாங்கம் அதுக்கு வர வருமானம் என்ன, அதுக்கு வர செலவு என்னன்றது பிளான் பண்றது பேர் தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ்னா ஒரு பணத்துக்கு ஏகப்பட்ட செலவு இருக்கு, பல வகையா யூஸ் பண்ணலாம். அந்த பணத்தை எதுக்கு யூஸ் பண்றோம்னு திங்க் பண்றது பேர் எக்கனாமிக்ஸ். செகண்ட், இதே வந்து ஒரு ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு பண்ணா அது பேர் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். சரிங்களா? நம்ம எங்க மிஸ் பண்றோம்னா, நம்ம வீட்டுக்கு எக்கனாமிக்ஸ் நம்ம பண்றதே இல்லை. நம்ம வீட்டுக்கு பண்ற எக்கனாமிக்ஸ் பேர் தான் நானோ எக்கனாமிக்ஸ். நானோ எக்கனாமிக்ஸ்னா நம்ம ஓன் ஹவுஸ் ஹோல்ட். இப்போ உங்க வீடு இருக்கு, கரெக்டுங்களா? இப்போ ஹஸ்பண்ட் வேலை செய்வாரு, ஒய்ஃப் வேலை செய்வார், இதுதான் சோர்ஸ் ஆஃப் இன்கம். இந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம்க்கு நம்ம என்னென்னலாம் செலவு பண்றோம்? வாடகை கட்டுறோம், ஸ்கூல் பசங்க ஃபீஸ்க்கு எடுத்து வைக்கிறோம், மளிகை பொருட்கள் வாங்குறோம். இது எந்த பணம் வருது, அது எது செலவு பண்றோன்ற பிளான் பண்றது பேர் தான் நானோ எக்கனாமிக்ஸ். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு ஒரு பேப்பர் எடுத்துட்டு உங்களுக்கு பணம் எங்கெங்கெல்லாம் வருதுன்னு பாருங்க. ஒரு சராசரி மனுஷன் எங்கேருந்து பணம் வரும்? ஹஸ்பண்ட் வேலை செய்வாங்க, அது எவ்வளவு பணம் வருது எழுதுவீங்க.
ஒய்ஃப் வேலைக்கு போவாங்க, எவ்வளோ பணம் வருது எழுதி வைங்க. பசங்க எதனா ஒர்க் பண்றாங்கன்னா, எவ்வளோ பணம் வருது எழுதி வைங்க. நீங்க வட்டிக்கு எதனா காசு தரீங்களா, எவ்வளோ பணம் வந்து எழுதி வைங்க. ஸோ என்னென்ன வருமான சோர்ஸ் இருக்குன்றத சொல்லிட்டு 1, 2, 3, 4 சொல்லி மாசம் இவ்வளோ வருது, ஆண்டுக்கு இவ்வளோ வருது முதல்ல எழுதி வைங்க. எழுதி வச்சுட்டு, அந்த பணம் எங்க செலவு பண்றோம்? இந்த அடிப்படை பிளானிங் தான் இந்த சராசரியான நம்மள மாரி டீச்சர்ஸ்க்கோ, வேற யாருக்கும் மிஸ்ஸே ஆவுது. எழுதவே மாட்டாங்க. ஸோ நம்ம முதல்ல எழுதி வைக்கணும். நம்மளுக்கு வர்ற பணம் எங்கெங்க வருது ஃபுல்லா எழுதி வைங்க. அதுக்கப்புறம் அந்த பணம் எங்க செலவு எழுதி வைங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு வருஷத்துக்கு ஹஸ்பண்ட் மூலம் ஒரு 4,00,000 பணம் வருது. ஒய்ஃப் மூலம் ஒரு 4,00,000 பணம் வருது. வட்டி விஷயம் மூலம் ஒரு 2,00,000 பணம் வருதுன்னா, மொத்தம் 10,00,000 பணம் வருது. இந்த 10,00,000 பணத்துல 2,50,000 ரென்ட்டுக்கு போகுது. 1,50,000 புரொவிஷன் போகுது. ஒரு 1,00,000 கார் டியூ போறது. அப்படின்னு நீங்க பிளான் பண்ணாதான், ஒரு வருஷத்துல நம்ம முதல்ல எவ்வளோ சேமிக்க முடியும்ன்றது பிளான் பண்ணணும். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன்னா, சேமிச்ச பணத்த எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்? எப்படி பணத்த இரட்டிப்பு பண்ணலாம்? இப்போ 1,00,000 வச்சு ஒரு நார்மலா ஒரு எஃப்டில பணம் போட்டீங்கன்னா, அந்த 1,00,000 வந்து 35 வருஷம் அப்புறம் வந்து 8,00,000 ஆகும். நான் இன்னைக்கு வேற டெக்னிக் சொல்லி தர போறேன். 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, இதே 35 வருஷம் கழிச்சு 64,00,000 வரும். இன்னைக்கு 2,00,000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, 30 வருஷம் கழிச்சு 1,50,000 பணம் வரும். அதுதான் உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன பணம் சேவ் பண்ண முடியும்ன்றது நீங்க முதல்ல பிளான் பண்ணுங்க. ஸோ ஸ்டெப் நம்பர் 1 நம்மளுக்கு என்னென்ன சோர்ஸ்ல பணம் வருது எழுதி வச்சுக்கோங்க. மந்த்லி எழுதி வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஆனுவல் எவ்வளோன்றது போடு. பை 12 போட்டு வருட வருமானம் எவ்வளோன்றது எழுதி வச்சுக்கோங்க. 2வது வருட செலவு எவ்வளோ கால்குலேட் பண்ணுங்க. கால்குலேட் பண்ணிட்டு பேலன்ஸ் எவ்வளோ பணம் சேர்த்து வைக்கலான்றது முதல்ல பிளான் பண்ணுங்க. சப்போஸ் அந்த பணம் சேர்த்து வைக்கிறது கம்மியா இருக்கு, அந்த அமௌண்ட் கம்மியா இருக்கு ஃபீல் பண்ணீங்கன்னா, எந்த செலவை கட் பண்ணலான்னு பாருங்க. இல்ல சார், செலவு நெறைய இருக்கு சார். இதெல்லாம் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு செலவு சார். இத கட் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எந்த வருமானத்த இன்கிரீஸ் பண்ணலான்னு பாருங்க. இப்போ நம்ம யங் ஏஜ்ல இந்த 30 டூ 30, 40, 45, 50 இந்த ஏஜ்ல சம்பாதிக்கிறதாங்க அடுத்த 30 வருஷம் யூஸ் ஆகும். ஸோ ஒண்ணு செலவு கம்மி பண்ணோம். செலவு கம்மி பண்ணிட்டு, அடுத்த வருமானம் என்ன கொண்டு வரலான்னு பாருங்க. ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு மாசம் நான் சொல்றேன் பாருங்க, சின்ன கால்குலேஷன். ஒருத்தர் ஒரு மாசம் ஒரு டியூஷன் எடுத்து ஒரு ரூ. 10,000 எக்ஸ்ட்ரா சேர்த்தா கூட, ஒரு 30 வருஷத்துல ரூ. 2,00,00,000 பணம் ஆயிடும். அதுதான் உங்களுக்கு எப்படி டீட்டெயிலா சொல்லி தர போறேன். ஸோ ஸ்டெப் நம்பர் 1 நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். ஏன்னா உங்க ரெஸ்பான்ஸ் இந்த ஸ்க்ரீன்ல தெரிய மாட்டேது. ஸ்டெப் நம்பர் 1 முதல்ல என்னென்ன பணம் வருது நம்மளுக்கு எழுதி வச்சோங்க. ஸ்டெப் நம்பர் 2 அந்த பணம் எங்க செலவாகுதுன்னு எழுதி வச்சோங்க. ஸ்டெப் நம்பர் 3 எவ்வளோ பணம் மிச்சம் பண்ண முடியும்னு எழுதி வச்சோங்க. அந்த பணம் மிச்சம் பண்றது நீங்க கம்மியா இருக்குன்னு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, ஒண்ணு செலவ கம்மி பண்ண பாருங்க. இல்ல சார் செலவு கம்மியா தான் பண்றோம் அப்படின்னா, அடுத்த வருமானம் எங்க இன்கிரீஸ் பண்ணலான்னு பாருங்க. ஏதாவது வருமானம் இன்கிரீஸ் பண்ணலாங்க. ஸ்விக்கி கூட 1 ஹவர் ஓட்டலாங்க. ஓகேங்களா? தப்பே இல்ல. இந்த அடுத்த 10 வருஷம் ஏர்ன் பண்றது, அடுத்த 30 வருஷம் அதிகப்படுத்தலாம் பணத்த. நான் பணத்த டபுள் ஆக்க, ட்ரிபிள் ஆக்க நான் சொல்லி தரேங்க. ஆனா முதல்ல நம்ம தேவை அடிப்படையான சோர்ஸ். அந்த சோர்ஸ்க்கு ஒண்ணு செலவு கம்மி பண்ணோம், இல்ல வருமானத்த இன்கிரீஸ் பண்ணோம். அடுத்தது, நெறைய பேரு வந்து சம்பாரிக்கிறோம். நல்லா சம்பாரிக்கிறோம். ஓகேங்களா? ஆனா எப்படி செலவு பண்ணணும்னு தெரியாது. எந்த செலவு முதல்ல பண்ணோம், எந்த செலவு அப்புறம் பண்ணணும்னு தெரியாது. ஸோ இதுதான் என்னோட ஃபனல். இப்ப நான் அட்வைஸ் பண்ற என் கிளையண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே செலவு இப்படி பண்ணுங்க. முதல்ல பிரதானமா பேசிக் நெசசிட்டீஸ் வாங்கிக்கோங்க. வீடுக்கான அடிப்படை தேவை. வாடகை. வாடகை பொறுத்தவரைக்கும் ஒரு சின்ன வீட்ல இருந்தா கூட போதும். எக்ஸ்ட்ரா லக்ஸுரி வேண்டவே வேண்டாம். 2வது ஹெல்த் பிளான் எடுங்க. நான் எனி கண்டிஜென்சினா நெறைய பேர் வந்து இல்ல எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல. இல்ல இன்னைக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. 5 லேக்ஸ் பே பண்ணேன். 6 லேக்ஸ் பே பண்ணேன். நகைய வச்சேங்க. இத வித்தங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு ஹெல்த் பிளான், ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு 15,000 ஆகும். அந்த 15,000 முதல்ல ஏப்ரல் மாசம் பே பண்ணுங்க. பே பண்ணும்போது ஃபேமிலில இருக்க எல்லாருமே கவரா இருப்பாங்க. ஹஸ்பண்ட், ஒய்ஃப், பேரண்ட்ஸ், சில்ட்ரனுக்கு மேண்டேட்டரியா ஒரு ஹெல்த் பிளான். திரும்ப ரிப்பீட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பேசிக் நெசசிட்டீஸ். இருக்க இடம், வாடகை. 2வது உணவு. அந்த பணத்த ஒதுக்கி வச்சுட்டு, 2வது வருஷத்துக்கு ஒரு ஹெல்த் பிளான் போடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த செலவு என்ன பண்ணணும்னா, ஃபியூச்சர் சேவிங். ஒண்ணு ஃபியூச்சர்ல பசங்க கல்யாணத்துக்கு, ஃபியூச்சர்ல பசங்களோட எஜுகேஷனுக்கு, அப்படி இல்லன்னா நம்மளோட ரிட்டயர்மென்ட்க்கு. இதுக்கு எவ்வளோ பணம் எடுத்து வைக்கணும். 3வது முதல்ல நம்ம அடிப்படை தேவை. 2வது மேண்டேட்டரியா ஹெல்த் பிளானு. 3வது பசங்க ஃபியூச்சருக்கு, உங்க ரிட்டயர்மென்ட்க்கு.
அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க ரிட்டையர் ஆயிட்ட அப்புறம் வந்து யாரை நம்பி நம்ம காசு கேட்கவே கூடாது. நம்ம கிட்ட சர்ப்ளஸ் பணம் இருக்கணும். அதே மாதிரி பசங்களுக்கு எஜுகேஷனுக்கு, கல்யாணத்துக்கு கடன் வாங்காம பண்ணி தரணும். ஒரு ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் லைஃப்னா இப்போ இப்போ நீங்க எங்க இருக்கீங்க, நல்லா ஏர்ன் பண்ணுவீங்க, இன்னைக்கு டே பேலன்ஸ் பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். ஆனா 60 இயர்ஸா நான் நிறைய பீப்புள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். பசங்க கல்யாணத்துக்கு கடன் வாங்கி செலவு பண்றாங்க, இல்ல சொத்தை விற்கிறாங்க, எஜுகேஷனுக்கு கடன் வாங்குறாங்க. அப்புறம் இவங்களுக்கு பணம் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. ஸோ இப்போ வந்து 60 வயசுலேருந்து நம்ம 80 வயசு வரைக்கும் சந்தோஷமா வாழணும். எல்லாருக்கும் பணம் கொடுத்துடணும். பசங்களை எஜுகேஷன் கல்யாணம் பணம் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அவங்க தேவையான பணம் தரணும். நம்ம யார்கிட்டையும் பணம் வாங்கக்கூடாது. ஸோ ஃபியூச்சர் சேவிங்னா 2 விஷயத்துக்கு பிளான் பண்ணணும். ஒன்று சில்ட்ரனோட எஜுகேஷனு, சில்ட்ரனோட மேரேஜ் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. 2வது உங்க ரிட்டையர்மெண்ட். இதுக்கு பண்ணுறது பேர் ஃபியூச்சர் சேவிங். 3வது பண்ணுறீங்களா? 4வது சர்வீஸ் டு சொசைட்டி. இப்போ நான் ஒரு டீச்சராக உங்க முன்னாடி இருந்து பேசுகிறேன். நீங்கள் அட்டெண்டீஸாக டீச்சர்ஸாக அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப பிரில்லியன்ட் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எனக்கு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கார். இந்த பேரண்ட்ஸ் கிட்ட பிறந்தனால என்னை படிக்க வச்சாங்க. என் டீச்சர்ஸ் நல்லபடியாக அமைஞ்சாங்க. எல்லாம் நல்லபடியாக அமைஞ்சாலும் நான் இன்னைக்கு நல்ல குவாலிஃபிகேஷனோட சிஏவாக இருக்கேன், உங்க முன்னாடி இருக்கேன். சப்போஸ் அந்த பேரண்ட்ஸை பிறக்காம ஒரு ஏழை வீட்டு பேரண்ட்ஸாக பிறந்தேன்னா எனக்கு ஸ்கூல் போகிறதோட வாய்ப்பு இருந்திருக்காது. ஸோ இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கேன்னா அது முதல் காரணம் வந்து நம்மளுக்கு கடவுள் ஒரு வாய்ப்பு தான் கொடுத்துருக்காரு. ஸோ யாரெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிருக்கோ அதை நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு யாருக்கு வாய்ப்பு கிடைக்கலோ அவங்களுக்கு உதவணும். ஸோ 4வது சர்வீஸ் சொசைட்டி, அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. 5வது என்டர்டெயின்மெண்ட். ஸோ லைஃப் நம்ம என்ஜாய் பண்ணும்போது மூவிஸ் போகிறது, வெக்கேஷன் போகிறது, அது அடுத்த பார்ட். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா பணம் இருந்தால் மட்டும்தான் லக்ஸுரி, ஆடம்பர கார், சொகுசு கார் வாங்குறது, சொகுசு ஃப்ளாட் வாங்குறது, அது எல்லாமே லாஸ்ட் நீடாக இருக்கட்டும். ஸோ இதுதான் வந்து என்னோட பிரதான ஃபண்ட் ஆஃப் சேவிங்ஸ். ஐ ரிப்பீட் அகெயின். முதல்ல அடிப்படை தேவைகள், நெசசிட்டி. 2வது மேண்டேட்ரி, கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஹெல்த் பிளான். 3வது சில்ட்ரனுக்கு ஃபியூச்சரில் எஜுகேஷனுக்கு, உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு. 4வது ஹெல்பிங் டு பீப்புள். ஒரு 2 பேர் லைஃப்பில் படிக்க வைக்கலாம். ஒரு 100 பேர் வருஷம் சாப்பாடு வாங்கி தரலாம். இல்லை ஒரு 100 பேருக்கு ஒரு புடவை வந்து 300 ரூபாய் கிடைக்குது. ஒரு 30,000 ரூபாய்க்கு வருஷத்துக்கு 100 பேருக்கு சாரி தரலாம். சர்வீசஸ் சொசைட்டி. 5வது என்டர்டெயின்மெண்ட். ஸோ இயர்லி ஒன்ஸ் வந்து இயர்லி டுவைஸ் 2 ஊர் வெளியூர் போயிட்டு வரலாம், 2 வெக்கேஷன் ஃபேமிலியோட. அதுக்கப்புறம் பணம் தான் ஒரு லக்ஸரி கார் மாதிரி வாங்க. ஹோப் ஐ மேட் திஸ் பாயிண்ட் வெரி கிளியர். 2வது, ஸோ வெல்த் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ரையாரிட்டி 1 ஃபேக்டர். இப்போ இந்த அமௌண்ட் பாருங்களேன், நான் இவ்வளோ பணம் சேர்த்து வச்சிட்டேன். இவ்வளோ பணம் எல்லாமே 0 0 0, கவுண்ட் பண்ண முடியாது 0. இந்த நம்பர் 1 இருக்கு பார்த்தீங்களா, 1க்கு அப்புறம் தான் எல்லா 0 வருது. இந்த நம்பர் 1 இருக்கு பார்த்தீங்களா, அந்த 1 தான் ஹெல்த். ஹெல்த் போயிடுச்சுன்னா நீ என்னதான் நீங்க வெல்த் கிரியேட் பண்ணாலும் இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். ஸோ டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி. ஹெல்த் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தெரியணும்னா முதல்ல ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க யாரு கேட்டாலும் சரிங்க, என்ன சொல்றாங்க, நான் ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, நாட் வெல், இந்த இஷ்யூ வருது, அந்த இஷ்யூ வந்து சொல்றாங்க. ஸோ ஒரு நாளைக்கு பேசிக்கா ஒரு 1 hour ஹெல்த்துக்காக ஒதுக்குங்க. மேண்டேட்ரிங்க. இப்போ உங்களுக்கே தெரியும் உங்க மனசாட்சிக்கு குறைஞ்சது ஒரு 40 நிமிஷம் வாக்கிங் போறோமா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு தெரியும் மேண்டேட்டரியா ஒரு 40 மினிட்ஸ் மேண்டேட்டரி வாக்கிங் போங்க. ஈட் பாதாம், ஈட் ப்ளூபெரி. தீஸ் ஆர் திங்ஸ் which can save your heart. ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ப்ளூபெரி சாப்பிடலாம், பாதாம் சாப்பிடுங்க, பீட்ரூட் சாப்பிடுங்க. ஓகேங்களா? ஸோ எதுலாம் நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப 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 முக்கியமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நான் பேசிக்கா 4 டிப்ஸ் சொல்லிடுறேன். யூ கேன் ஈட் பாதாம், யூ கேன் ஈட் ப்ளூபெரி, யூ கேன் ஈட் பீட்ரூட் அண்ட் யூ கேன் ஈட் போமோகிரேட். இது 4மே ரெகுலராக பார்த்தாவே ஹார்ட் இஸ் சேவ்ட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, இவ்வளோ கோடி பணம் சேர்ந்தாலும் அந்த 1 போயிடுச்சுன்னா நம்ம வெறும் 0 தான். ஸோ டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி இஸ் அவர் ஹெல்த் ஹெல்த் ஹெல்த். ஹெல்த் பார்த்துட்டு தென் we are moving towards wealth. சரிங்களா? சரி, இப்போ வெல்த் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்றேங்க. சரிங்களா? நீங்க உங்க வீட்டு வெளியே போங்க. வெளியே போயிட்டு பொறுமையா வீட்டுக்குள்ள வாங்க. வரும்போது ஒரு ரூமா வாங்க. ஹால்லேருந்து, வீட்டு வரண்டாலேருந்து ஹாலுக்கு வாங்க. ஹால்லேருந்து ஒரு ரூமுக்கு போங்க. பேப்பர் எடுத்து எழுதுங்க. எந்த பொருளை நான் தேவையில்லாம வாங்கி வச்சிருக்கேன். ஒண்ணுன்னா பாருங்க, இந்த பணத்தை இது வாங்கினது ஒர்த்தா இல்லையான்றது எழுதி வச்சோங்க. எழுதி வச்சுட்டு அடுத்த தடவை அந்த தப்பு செய்யாதீங்க. நிறைய பேர் வீடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாதாரண வீடு பார்த்தா கூட சரிங்க, ஒரு 5 லட்ச ரூபாய் மதிப்புள்ள பொருள் வீணா தான் போயிருக்கும். ஏன் வாங்கணுமே தெரியாம வாங்கியிருப்பாங்க. சின்னதா போயிடும். ஒரு 20,000, 10,000, 15,000, 5,000, 2,000 சொல்லிட்டு
ரொம்ப வீண் செலவு அதிகமா இருக்கு. இப்போ நாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு ஒரு ஆர்டினரி ஃபேமிலி ஒரு 30,000 சம்பாதிச்சாலும் 4,000 ரூபாய் ஸ்விக்கில வேஸ்ட் பண்றாங்க. ஒரு ஸ்விக்கில போய் ஆர்டர் பண்ணலாம் ₹600. அடுத்த வாரம் ஒரு ₹700. கெஸ்ட் வந்தாங்க ₹1,000 சொல்லிட்டு இயர்லி ஒரு ₹4,000 நம்ம வீட்டு விட்டு வெளியே போயிடுது. ஸோ நீங்க பணம் வெளியே போகும்போது டெய்லி எவ்வளோ பணம் வெளியே போச்சுன்னு எழுதி வச்சோங்க. ஸ்விக்கில வாங்க வேணாம் சொல்லுங்க. அவசியம் தான் வாங்கிக்கோங்க. உடம்பு சரியில்ல வாங்கிக்கோங்க. ஆனா நம்ம கிட்ட இருந்து பணம் ஃப்ளோ ஆகும்போது எங்க போகுது அப்படின்றது கண்காணிப்பு இருக்கும். நம்ம சராசரி என்ன பண்றோம்? பணம் வரது மட்டும் தான் கவனிக்கிறோம். இங்கேருந்து இவ்வளோ பணம் வரணும். நான் இந்த கிளாஸ் இவ்வளோ பணம் வரணும். என் ஃபீஸ் இவ்வளோ பணம் வரும். டியூஷன்ல பணம் வருது பார்க்குறத விட, பணம் எங்க போகுதுன்றது எல்லாரும் மிஸ் பண்றாங்க. ஒரு சின்ன பேப்பர், ஒரு சின்ன நோட் புக். டெய்லி என்ன பணம் செலவாச்சு? காய்கறிக்கு எவ்வளோ செலவாச்சு? மளிகை சாமான் எவ்வளோ செலவாச்சு? ஹோட்டலுக்கு போனா எவ்வளோ ஆச்சு? மூவி போனா எவ்வளோ ஆச்சு? ஒரு மூவி கூடங்க நீங்க கரெக்ட்டா பிளான் பண்ணுங்க. ஒரு மூவி ஒரு ஆர்டினரி ஃபேமிலி நீங்க மூவி போயிட்டு வந்தாங்கன்னா, ஒரு 5 பேர் மூவி போயிட்டு வந்தாங்கன்னா, ரூ. 6,000 செலவாயிடுது. அது எப்படி பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு, நீங்க ஃபேமிலியோட உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. எப்பவுமே கிட்ஸுக்கு என்ன பிரச்சனைன்னா, நம்ப தமிழ்நாட்டுல என்ன பண்றாங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து, நம்ம என்ன வரவு செலவு பசங்களுக்கு தெரியக்கூடாது, தெரியக்கூடாது, தெரியக்கூடாதுன்னு சொல்லி வளர்க்குறாங்க. நீங்க அப்படியே கொஞ்சம் நார்த் இந்தியா போங்க, ராஜஸ்தான் போங்க, பஞ்சாப் போங்க, ஹரியானா போங்க. எல்லா பசங்களுமே சின்ன வயசுலயே காசு குடுத்து, இது இவ்வளோ பணம் வந்துச்சுப்பா, இவ்வளோ செலவாகுதுப்பா, நீ எழுதி வச்சுக்கோப்பான்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. 2வது நம்ம ஃபேமிலிக்கு இது வாங்க வேண்டியது இருக்கு. அப்பாக்கு இவ்வளோ வருமானம் இருக்கு. இவ்வளோ பண்ணலாம்ப்பா. நீங்க எப்படிப்பா செலவு கம்மி பண்ணலாம்? நீங்க ஐடியா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஃபேமிலியா அந்த மனி வேல்யூஸ் ஹியூஜ் நார்த் இந்தியா. ஆனா சவுத் இந்தியா பேரண்ட்ஸ் பசங்கள டிஸ்கஸே பண்ண மாட்டாங்க. பணம் செலவு பண்ண சொல்லி தர மாட்டாங்க. பணம் சேர்த்து வைக்க நம்ம சொல்லி தரதில்ல. 3வது பணம் செலவு எழுதி வைக்கவும் சொல்லி தரதில்ல. ஸோ சில விஷயம் வி கேன் லேர்ன் ஃப்ரம் தி நார்த் ஆல்சோங்க. ஸோ மெயின் வந்து பணம் எப்படி வெளிய போகுதுன்றது மாசம் வந்து ஃபேமிலியா சேர்ந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு சில்ட்ரன்ஸையும் இன்வால்வ் பண்ணுங்க. ஒரு பிளான் வச்சுங்க. ஓகே அடுத்த மாசம் வந்து நம்ம என்டர்டெயின்மென்ட்க்கு ரூ. 2,000 செலவு பண்ண போறோம். நம்ம எங்க போலாம் நீங்களே சொல்லுங்க. பீச் போனா இவ்வளோ ஆகப்போகுது. சினிமா போனா இவ்வளோ ஆகப்போகுதுன்னு சொல்லிட்டு, நீங்க ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணி பிளான் பண்ணீங்கன்னா, கிட்ஸும் ஹேப்பியா இருப்பாங்க. நீங்களும் ஹேப்பியா இருப்பீங்க. அதே மாரி ஃபோர்காஸ்ட்டும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தீபாவளி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். கிட்ஸ் இன்வால்வ் பண்ணீங்கன்னா, இல்லப்பா 3 மாசம் அப்புறம் தீபாவளி வருது. இவ்வளோ தீபாவளி செலவுனா, அப்ப ஓகேப்பா இந்த மாசம் நம்ம இத கட் பண்ணிடலாம். நம்ம தீபாவளி படத்துக்கு போயிடலாம். இந்த தடவ படம்னா ஓடிடில பார்த்துக்கலாம். அப்படின்னு ஒரு ஐடியா வரும். ஸோ அந்த அவுட்ஃப்ளோ ஆஃப் மணிக்கு மட்டும் என்னோட சஜஷன் வந்து ஆல்வேஸ் என்கேஜ் த கிட்ஸ். கிட்ஸ இன்வால்வ் பண்ணிட்டு பிளான் பண்ணுங்க. சரிங்களா? டில் திஸ் யூ ஆர் ஏபிள் டு ஹியர் மை வாய்ஸ்மா? எல்லாம் கிளியரா இருக்குங்களா? டன். எஸ் மேம், எஸ் மேம். 2வது நம்ப நம்மளுக்கு நெறைய வந்து பார்க்காத ஒரு விஷயம் வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட். இப்ப நம்ம முடிச்சோனே மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்ட் வந்துருவாங்க. சார் இது வாங்குங்க சார். இந்த பிளான் போடுங்க சார். அந்த பிளான் போடுங்க சார். எல்ஐசி வருவாங்க. எஃப்டி வருவாங்க. பேங்க் வருவாங்க. பணம் வந்தாவே இந்த ஸ்வீட்ல மொக்குற மாரி எல்லாரும் வந்துருவாங்க. நம்போ இவ்ளோ பணம் வருது எல்லாம் கேட்போம் தவிர, பட் ஒரு வார்த்தை கேட்க மறந்துருவோம். அதுதான் வாட் இஸ் கால்ட் அஸ் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட். அது என்னன்றது இன்னும் கொஞ்சம் ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றேங்க. இப்போ இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. எந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட்லயும் வந்து நம்பர் 72 இதுதான் மேஜிக்கல் நம்பர். நம்பர் 72. இப்போ ஒரு எல்ஐசில ஒரு ரிட்டர்ன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் இன்னும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க பாருங்க. எல்ஐசில 72 தான் நம்பர். நீங்க ஒரு பணம் எல்ஐசில போட்டீங்கன்னா, அது 4% ரிட்டர்ன் தருது. திரும்ப சொல்றேங்க. எல்ஐசில வந்து 2 விஷயம் இருக்குங்க. ஒண்ணு இன்சூரன்ஸ், 2வது இன்வெஸ்ட்மென்ட். இன்சூரன்ஸ் வந்து நம்ம வருஷம் வருஷம் ரூ. 3000 கட்டுவேன். நான் இறந்துட்டேன்னா 1,00,00,000 வீட்டு தாங்க. இதுக்கு பேர் இன்சூரன்ஸ். இது கண்டிப்பா போட்டாகணும். இது பேர் வந்து டெர்ம் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது நான் வருஷம் வருஷம் ரூ. 3000 கட்டுறேன். ரூ. 4,000 கட்டுறேன். அந்த பணத்த திருப்பி தராதீங்க. நான் இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நான் இறந்தா, இந்த 1,50,00,000 வீட்டுக்கு தாங்க. இது பேர் வந்து டெர்ம் இன்சூரன்ஸ். டெர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப அவசியமானது. எல்லாரும் போடுங்க. பட் இந்த மாரி இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, இந்த டெர்ம் இன்சூரன்ஸையும், இன்வெஸ்ட்மென்ட்டும் கம்பைன் பண்ணி ஒரு பிளான தராங்க. நீங்க ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இந்த பிளான்ல போடுங்க. நீங்க மாசம் மாசம் இவ்வளோ கட்டுவீங்க. சைல்ட் டெர்ம் பாலிசி, 20 இயர் பாலிசி, 25 இயர் பாலிசி போடுவாங்க. நீங்க போட்டீங்கன்னா, அதுல வர ரிட்டர்ன் எவ்வளோனா 4%. இப்ப இந்த ஸ்கிரீன் பாருங்க. நான் இந்த 72 டிவைடட் பை 4னா 4%. உதாரணம் வந்து எல்ஐசி. 72 டிவைடட் பை 6 அப்படின்னா வந்து 6% எஃப்டி.
பேங்க் எப்படி தர ரேட் வந்து 6%. 72 டிவைட் பை 8 போட்டிருக்கேன். 8 வந்து பிபிஎஃப்ல தர ரிட்டர்ன். 72 டிவைட் பை 10 போட்டேன். 10 வந்து நார்மலா ஸ்டாக் மார்க்கெட்ல ஒர்க் பண்றாங்க. 72 டிவைட் பை 12 போட்டிருக்கேன். இதுதான் நிஃப்டி இண்டெக்ஸ். இதுதான் உங்க வெல்த் கிரியேஷன் சொல்லி தர போறேன். ரிப்பீட் அகைன். 72 டிவைட் பை 4. ஃபர்ஸ்ட் போட்ட 4 வந்து எஃப்டி. அடுத்து போட்ட 6 வந்து ஃபர்ஸ்ட் 4 வந்து எல்ஐசி. அடுத்த 6 வந்து எஃப்டி. 8 வந்து பிபிஎஃப். 10 ஷேர் மார்க்கெட்டு. ஷேர் மார்க்கெட்ல அட்வான்ஸ் நிஃப்டி சொல்ல போறேன். அது 12%. இப்போ 72 டிவைட் பை 4 வந்து 18 வந்துச்சு ஸ்க்ரீன்ல. புரியுதுங்களா? 18 என்னன்னா வந்து நான் 1 லட்சம் எல்ஐசியில் போறேன் அப்படின்னா 18 இயர்ஸ் அப்புறம் 2 லட்சம் ஆகும். 35 வயசுல 1 லட்சம் பணத்தை நான் எல்ஐசியில் போறேன். 53 வயசுல 2 லட்சம் ஆகும். 71 வயசுல 4 லட்சம் ஆகும். அதாவது பணம் வந்து 18 வருஷத்துக்கு ஒரு தடவை டபுள் ஆகும். பணம் எல்ஐசியில் போட்டீங்கன்னா 18 வருஷத்துக்கு ஒரு தடவை இரட்டிப்பு ஆகும். இதே பணம் 1 லட்சம் வந்து நான் 35 வயசுல வந்து எஃப்டில போறேன். ஸோ 72 டிவைட் பை 6னா 12 அப்படின்னா எவ்ரி 12 இயர்ஸ் மணி கெட்ஸ் டபுள். அதாவது 12 வருஷத்துக்கு மணி வந்து ரெட்டிப்பு ஆகும். ஸோ 35 வயசுல 1 லட்சம் போட்டோம்னா 47 வயசுல 2 லட்சம் ஆகும். 59 வயசுல 4 லட்சம் ஆகும். 71 வயசுல 8 லட்சம் ஆகும். இதே 1 லட்சத்தை நான் பிபிஎஃப்ல போறேன். 72 டிவைட் பை 8. 8 வந்து பிபிஎஃப் தர இன்ட்ரெஸ்ட் ரேட் ஈக்குவல் டு 9. 9னா 9 இயர்ஸ் டபுள் ஆகும் பணம். ஸோ 35 வயசுல போட்ட 1 லட்சம், 47 வயசுல 2 லட்சம் ஆகும், 53 வயசுல 4 லட்சம் ஆகும், 62 வயசுல 8 லட்சம் ஆகும், 71 வயசுல 16 லட்சம் ஆகும். இப்போ என்ன புரியுதுங்க? நீங்க எல்ஐசியில் போட்டீங்கன்னா 1 லட்சம் 4 லட்சம் ஆகும். பிபிஎஃப்ல போட்டீங்கன்னா அந்த 1 லட்சம் வந்து 16 லட்சம் ஆகும். இதே ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல 1 லட்சம் போட்டேன்னா இந்த 35 வயசுல 32 லட்சம் ஆகும். இதே நான் இண்டெக்ஸ் சொன்ன உங்களுக்கு சொல்லி தர போறேன். அதுல நீங்க 1 லட்சம் போட்டீங்கன்னா 71 வயசுல 64 லட்சம் ஆகும். இப்போ புரியுதுங்களா? இப்போ வந்து நான் வந்து சாதாரண பேங்க்ல போயிட்டு என் ஃப்ரெண்டு வந்து 2 லட்சம் போறாரு. அவர் 35 வருஷம், அவர் 71 வயசு வரும்போது அவர் கையில 16 லட்சம் இருக்கும். இது என் கையில வந்து 1,20,00,000 இருக்கும். இது புரியுதுங்களா? ஸோ பேசிக்கா வந்து நம்ம பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லைங்க. நம்ம சம்பாரிச்ச பணம் எதுல இன்வெஸ்ட் பண்ணா நம்ம நல்ல பெனிஃபிட் வரது தான் முதல்ல பார்க்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட், எப்பவுமே வந்து ப்ரிப்பேர் ஃபார் தி வொர்ஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். சப்போஸ் இன்னைக்கு என் ஜாப் இல்லை, என் ஜாப் இன்னிலேருந்து நம்ம என் கையிலேருந்து கவர்மெண்ட் எடுத்துட்டாங்க, இல்லை ஐம் நாட் வெல், இந்த வேலை விடுறேன் அப்படின்னு இந்த நிலைமை இருந்தால் கூட அடுத்த 20 வருஷம் என்னால் சஸ்டெயின் பண்ண முடியுமா இல்லையா அதாங்க பார்க்கணும். ஒன்றுமே இல்லாமல் இன்னைக்கே நான் ரிட்டையர் ஆனால் கூட அடுத்த 20 வருஷம் சஸ்டெயின் பண்ணமா அப்படின்னு பிளான் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுங்க. இதுதாங்க ரோட் மேப் ஆஃப் சக்ஸஸ். வெல்த் கிரியேஷன் மாதிரி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஹெல்த் க்ரோத் ப்ரையாரிட்டி. முதல்ல நம்ம ஹெல்த் பார்த்துனோம். ரெண்டாவது நம்மளுக்கு பணம் எங்கேருந்து வருது. மூணாவது பணம் எங்கே வெளியே போகிறது. நாலாவது எக்கனாமிக்ஸ் ஆஃப் டிசிஷன் மேக்கிங். பணத்தை எப்படி செலவு பண்ணலாம், அது என்ன செலவு பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு இவாலுவேட் பண்ணோம். அப்புறம் டேக் கரெக்டிவ் ஆக்ஷன். சரிங்க, நிஃப்டி சென்செக்ஸ் முன்னாடி முதல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன், மீது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, இது எல்ஐசி ரிட்டர்ன். எல்ஐசியில் நீங்கள் மாதம் வந்து 12,000 போடுறீங்க. 12,000 rupees போடுறீங்கன்னா எத்தனை வருஷம் போடுறீங்க? 20 வருஷம் போடுறீங்க. அஸ்யூம் 35 இயர்ஸ் ஆகும், 40 இயர்ஸ் வச்சுக்கோங்க. 60 வயசு என்ன எப்படி பணம் ஆகுதுன்னு பார்க்கலாம். மாதம் 12,000 ரூபாய் எல்ஐசியில் போட்டோன்னா 20 வருஷம் அப்புறம் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண பணம் 28 lakhs. அவன் தர ரிட்டர்ன் 18 lakhs. டோட்டலாக 46 lakhs நம்மளுக்கு ரிட்டர்ன் வரும். இதே எல்ஐசியில் போடாமல் நான் எஃப்டியில் போடுறேன். ஸோ மாதம் 12,000 எஃப்டியில் போட்டேன்னா அவன் தர ரிட்டர்ன் வந்து 5.5%. அதாவது நம்ம போகிறது 28 lakh rupees, அவங்க ரிட்டர்ன் வந்து 23 lakh rupees. ஸோ டோட்டல் நம்ம கையில் வருது 60 இயர்ஸில் 52 lakh rupees கையில் வரும். இதே மாதம் 12,000 நான் பிபிஎஃப்ல போகிறேன், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டில் போகிறேன். அவங்க தர ரிட்டர்ன் வந்து 7.8%. நான் போடுற பணம் வந்து 28 lakhs, எனக்கு ரிட்டர்ன் 40 lakhs. டோட்டல் வேல்யூ என் கையில் கெயின் பண்ணுறது 69 lakh rupees. இப்போ நான் நாலாவது நான் சொன்னேன் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் போகிறோம். இதே 12,000 நிஃப்டி 50 இண்டெக்ஸில் போட்டிங்கன்னா அவங்க தர ரிட்டர்ன் 13%. நம்ம போகிற பணம் 28 lakh rupees. அதே 28 lakh rupees ரிட்டர்ன் வந்து 1,08,00,000. ஸோ நம்ம கையில் வர பணம் வந்து 1,37,00,000. அடுத்து என்ன சொல்ல போகிறேன்னா இன்க்ரிமெண்டல் ஸ்லிப் சொல்ல போகிறேன். அதாவது இந்த மாதம் நான் இந்த வருஷம் நான் மாதம் 12,000 கட்டுறேன். அடுத்த வருஷம் வந்து 12,000 ஒரு 10% எக்ஸ்ட்ரா பே பண்ணுறேன், 13,200 ரூபாய். வருஷம் வந்து
என்னோட சேவிங்லேருந்து 10% எக்ஸ்ட்ரா. இந்த சம்பளமும் 10% உயராது இல்லைங்க. இந்த 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 வருஷம் 1 லட்சம் சம்பளம்னா அடுத்த வருஷம் 1,10,000 போகுது. இப்போ நம்ம சேவிங் என்ன பண்ணுறோம், 10% இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்படி இன்க்ரீஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் அதே 12,000 10% இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் 85 லட்சம், ரிட்டர்ன் வர்றது 2,77,00,000. சரிங்க. இதுக்கு முன்னாடி அந்த நிஃப்டி 50னா என்ன சொல்லிடுறேங்க. நிஃப்டி 50னா என்ன நான் சொல்லிடுறேன். சரிங்களா? இந்தியாவில் 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ரெண்டுமே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சா 2 ஸ்டாக் மார்க்கெட்லையும் எல்லா கம்பெனியோட ஷேர்ஸ் விற்பனைக்கு வருது. ரொம்ப ரொம்ப எளிமையா சொல்றேன். ஷேர் மார்க்கெட் ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நிஃப்டி அப்படின்றது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. ஓகேங்களா? அதுல எல்லா கம்பெனியும் ட்ரேட் பண்றாங்க. 2 காய்கறி மார்க்கெட் பாருங்க. இதுலயும் கத்திரிக்காய் இருக்கும், இதுலயும் கத்திரிக்காய் இருக்கும், இதுலயும் அவரைக்காய் இருக்கும், இதுலயும் அவரைக்காய் இருக்கும். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே பிரைஸ் தான். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம நான் ஒரு ஷேர் மார்க்கெட்ல இருக்க ஆளா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுவேன், நேரா போயிட்டு எனக்கு எந்தெந்த கம்பெனிலாம் அந்த கம்பெனி பத்தி ஃபுல்லா படிச்சு, எதுலாம் ஃபியூச்சர்ல பிரைஸ் அதிகமாகும் அப்படின்னு நான் ஒரு கணிப்பு கணிச்சு அந்த ஷேரை வாங்குறேன். வாங்கும்போது எனக்கு லாஸும் வரலாம், ப்ராஃபிட்டும் வரலாம். என் கணிப்பு கரெக்டா இருந்தா அந்த கம்பெனி growth ஆச்சுன்னா எனக்கு லாபம் வரும். என் கணிப்பு தப்பா இருந்து கம்பெனி வீழ்ந்துச்சுன்னா எனக்கு லாஸ் வரும். ஸோ நான் ஒரு சார்ட் அக்கௌண்டன்ட். எனக்கு பேலன்ஸ் ஷீட் படிக்க தெரியும். கம்பெனி பத்தி பிசினஸ் எல்லாம் எனக்கு புரியும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், டைரக்டா போயிட்டு ஷேர் மார்க்கெட்ல போயிட்டு எனக்கு பிடிச்ச கம்பெனி எல்லாரோட ஸ்டாக்கை வாங்கிட்டு நான் அதை வியாபாரம் பண்ணுவேன். இது சாதாரண வழி. சரிங்களா? பட் சராசரியான மனுஷனால ஒரு தடவை ஸ்டாக் மார்க்கெட்ல போயிட்டு எந்த ஷேர் நல்லா இருக்கு, எது வீக்கா இருக்கு, இந்த கம்பெனி என்ன ப்ராஃபிட், ஃபியூச்சர் என்ன டெக்னாலஜி, இது பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் போவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம பணத்தை வாங்கிட்டு அங்க என்ன மாதிரி ஒரு என்ன பண்ணுவார்னா, அவரு ஒரு 10 கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுவார். உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு ஒரு 10 கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுவார். அது 10 கம்பெனி எப்படி செலக்ட் பண்ணுவார்னா அவரோட மூளை பொறுத்து தான். நான் இந்த 10 கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவர் இன்வெஸ்ட் பண்ணுவார். அது லாபமும் வரலாம், நஷ்டமும் வரலாம். நான் என்ன பண்றேன்னு கடைசியில் உங்களுக்கு தெரியாது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் பக்கமே போயிடாதுங்க. சரி, அப்ப எங்க தான் சார் இன்வெஸ்ட் பண்ணலாம்னா, இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நீங்க சன் டிவி நியூஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செய்திகள் வரும். சென்செக்ஸ் இவ்வளோ உயர்ந்தது, நிஃப்டி இவ்வளோ உயர்ந்தது, பங்கு சந்தை இவ்வளோ மார்க்கெட் சரிந்தது அப்படின்னு போடுவாங்க. அந்த நிஃப்டினா என்னன்னா இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற டாப் 50 ஸ்டாக் பேர் தான் நிஃப்டி. இப்போ இந்தியாவில் எவ்வளோ கம்பெனிஸ் இருக்கு, இந்தியா வளர்ச்சி அடையுதா இல்லையான்றது எப்படி பார்ப்பாங்கன்னா, இருக்கிறதுலே டாப் 50 கம்பெனி செலக்ட் பண்ணிப்பாங்க. அந்த 50 கம்பெனியும் ஷேர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நிஃப்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த 50 கம்பெனியும் ஷேர் கம்மி ஆயிடுச்சுன்னா நிஃப்டி கம்மியாகுதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி சொல்லுங்களேன். ஒரு ஸ்கூல்ல 2000 பேர் இருக்காங்க. அதுல 50 டாப்பான பீப்புள் மார்க் டெய்லி பார்க்குறேன். டெய்லி டெஸ்ட் வைக்கிறேன். டெய்லி அவங்க டெஸ்ட்ல நல்லா ஸ்கோர் பண்ணாங்கன்னா ஸ்கூலே நல்லா ப்ராக்ரஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த 50 பேர் கம்மியா ஸ்கோர் பண்ணாங்கன்னா இல்ல ஸ்கூல்ல சரியா டீச் பண்ண அர்த்தம். அதே மாதிரி இந்தியாவில் இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 2000 கம்பெனி மேலே ட்ரேட் பண்றாங்க. அது முதல் 50 கம்பெனி வச்சுட்டு தான் அந்த நிஃப்டி இண்டெக்ஸ் போடுவாங்க. சரிங்களா? அந்த இண்டெக்ஸ் போட்டு இந்த 50 கம்பெனி க்ரோ ஆச்சுன்னா இந்தியா க்ரோ ஆகுது, இந்த 50 கம்பெனி கம்மியாச்சுன்னா இந்தியா டவுன் ஆகும். இதுதான் கணக்கு. இந்த நிஃப்டி இண்டெக்ஸ்ல என்ன அட்வான்டேஜ்னா, இது யூஎஸ்ல கண்டுபிடிச்சாங்க. வாரன் புஃபே அவர் தான் கொண்டு வந்தார். என்ன கொண்டு வந்தார்னா, நம்ம ஏன் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜரோட கணிப்பு படி இன்வெஸ்ட் பண்ணோம். இப்போ என்ன மாதிரி சிஎம் மியூச்சுவல் ஃபண்ட் பண்றாரு, அவர் கணிப்பு நம்ம ஏன் போனோம். இந்தியாவிலே எது டாப் 50 கம்பெனின்னு அந்த நிஃப்டிலே சொல்லிட்டாங்க. நம்ம கண்ணை மூடி அந்த 50 கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணலாமே. அதுதாங்க கணக்கு. இப்போ நான் என் மூளை யூஸ் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்ல நான் பணத்தை உங்ககிட்ட வாங்கி இன்வெஸ்ட் பண்றேன்னா 13% லாபம் வருதுன்னா 2% நான் வாங்கிப்பேன். ஸோ உங்களுக்கு நஷ்டம் தான் ஆகும். ரெண்டாவது என் கால்குலேஷன் தப்பாயிடுச்சுன்னா மொத்த பணமும் வீணாயிடும். அப்போ எதுல இன்வெஸ்ட் பண்ணனா நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டே இருக்கு. நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டே இருக்கு. அதாவது நம்ம போடுற பணம் எப்பவுமே இந்த டாப் 50 கம்பெனிஸ் தான் இருக்கும். சப்போஸ் அந்த நிஃப்டியில் ஒரு கம்பெனி சரியா பண்ணலன்னா இம்மீடியட்டா வேற கம்பெனி மாத்திடுவாங்க. வேற கம்பெனி மாற்றும் போது நம்ம பணமும் இந்த சரியா போகிற கம்பெனில இருந்து அதிகமா போற கம்பெனிக்கு போயிடும். ஸோ அட் அன் ஆவரேஜ் பேசிஸ் லாஸே இல்லாம 13% ரிட்டர்ன் வரும். இப்போ நான் உங்க ஸ்கிரீன்ல காட்டுற பாத்தீங்களா வேல்யூ, இது 13% ரிட்டர்ன். நான் ரொம்ப ஷேர் மார்க்கெட்ல எக்ஸ்பர்ட் அப்படின்னா நம்ம 50% ரிட்டர்ன் கொண்டு வரலாம். பட் அதுக்கான நேரமும் நம்மளுக்கு கிடையாது, அதுக்கான முயற்சியும் கிடையாது. லாஸ் ஆச்சுன்னா ஃபுல்லா லாஸ் ஆயிடும். ஸோ லாஸும் ஆகக்கூடாது. ஓகேங்களா? நான் போட்ட பணம்
கான்ஸ்டன்டா இந்த ரிட்டர்ன் வரணும்னா நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கு. சரிங்களா? அது எல்லா கம்பெனி தராங்க. ஆனா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்சி உங்ககிட்ட சொல்ல மாட்டார். ஏன்னா சொன்னா அவங்களும் லாஸ் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? ஏன்னா அது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஒண்ணுமே கிடையாது. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மூலன்றது அவர் யூஸ் பண்றது ஒண்ணுமே இல்ல. டைரக்டா இந்த 50 கம்பெனி என்னவோ அந்த 50 கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. சரிங்க சார். நிறைய கம்பெனி இருக்கு. எந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணலாம்னா, அது 20 வருஷமா நல்லா பண்ண கம்பெனி யூடிஐ ஒன்று இருக்கு. யூடிஐ இருக்கு, HDFC இருக்கு. இந்த யூடிஐ நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்றது நீங்க ஆன்லைன்ல போடுங்க. நேரா உங்க பேன் கார்டு மட்டும் கேட்கும். கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு மாசம் 5,000 10,000 போட்டே வந்தீங்கன்னா ஓவர பாயிண்ட் ஆஃப் வியூல அதிகமா இருக்கும். ஏன்னா இந்த நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட்ல மட்டும்தான் வந்து அவங்க செலவுக்குன்னு எடுக்கிற கமிஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. லைக் 0.20 பைசா தான் எடுப்பாங்க. 20% எடுப்பாங்க. வேற எந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனினாலும் 3% எடுத்துருவாங்க. 3% எடுத்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பிபிஎஃப் ரேட் மாதிரி வந்துடும். நம்ம 64 லட்சம் வரது வந்து 32 லட்சமா போயிடும். ஸோ பணமும் சேஃபா இருக்கணும். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் லாஸும் வரக்கூடாதுன்னா நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் போகலாம். அதே மாதிரி அந்த பிஎஸ்சி மார்க்கெட் சொன்ன பார்த்தீங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, அதில் டாப் 30 கம்பெனி பேர் தான் சென்செக்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டு போகலாம், நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டு போகலாம். ரெண்டுமே 2 மார்க்கெட். என்ன பொறுத்து ப்ரிஃபரபிளி 50 கம்பெனிஸ் போகலாம். ஏன்னா சென்செக்ஸ்ன்றது 30 கம்பெனி பேஸ் பண்ணது. இது டாப் 50 கம்பெனினால ஒரு கம்பெனி முன்ன பின்ன லாஸ் ஆனாலும் நம்ம பணம் வந்து கான்ஸ்டன்டா சேஃபா இருக்கும். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த வேல்யூ கம்மி வரவே வராது. திரும்ப ரிப்பீட் பண்றேன். அது பேர் வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். நீங்க 5,000 இது என்ன மாசம் மாசம் இவ்வளவு அமௌண்ட் ஃபிக்ஸ்டா போன அவசியமே இல்லைங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. நிறைய வெண்டர்ஸ் இருக்காங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு மாசம் என்னால எவ்வளவு முடியுமோ அதுல போகலாம். இந்த மாசம் 1 லட்சம் போடலாம், அடுத்த மாசம் 5,000 போடலாம், அதுக்கு அடுத்த மாசம் 1,000 போடலாம். எது புத்திசாலித்தனம்னா, நான் 20 வருஷம் சேமிக்க போறேன்னு வச்சுக்கோங்க, முதல் 5 வருஷம் நிறைய பணத்தை போட்டணும். ஏன்னா அந்த பணம் தான் மல்டிப்ளை ஆகும். அந்த பணம் தான் ரெட்டிப்பாக போகுது. கடைசியில போறதோட அக்கௌண்ட் ஆரம்பிக்கும் போதே ஒரு 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்னு போட்டாவே இட் இஸ் மோர் சேஃபர். இது மாசமும் போடலாம். இல்ல லாஸ்ட் டைம் நான் காட்டு லம்சம் மாதிரி 1 லட்சம் கூட நீங்க போட்டு வச்சிடலாம். நீங்க 1 லட்சம் போட்டீங்களா 35 வருஷம் அப்புறம் அது வந்து 64 லட்சம் ஆக போகுது. 2 லட்சம் போட்டீங்க 1 கோடி 20 லட்சம். ஸோ பணம் அதிகமா இருந்தா இப்பவே ஒரு லம்சம் அப்படின்னு சொல்லி டெபாசிட் பண்ணுங்க. இல்ல சார் பணம் இல்லைன்னா மாசம் சேவ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இது எப்போ வேணா வித்ட்ரா பண்ணலாம், எப்போ வேணா ஆட் பண்ணலாம். ஆனா சேமிப்புக்கு முக்கியமான விஷயம் வந்து டிசிப்ளின் தான். ஒன்று சேர்க்க ஆரம்பிச்சுன்னா அந்த வருஷம் வர வரைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பணத்துல கை வைக்கவே கூடாது. யார் அதிகமா பணம் சம்பாதிக்கிறாங்கன்னா தோஸ் ஆர் வெரி டிசிப்ளின் இன் சேவிங். என்னால அந்த பணத்தை கை வைக்க மாட்டப்பா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒன்று உங்க பேர்ல ஓப்பன் பண்ணுங்க, ஒன்று பையன் பேர்ல ஓப்பன் பண்ணுங்க, ஒன்று பொண்ணு பேர்ல ஓப்பன் பண்ணுங்க, ஒன்று உங்க ஸ்பௌஸ் பேர்ல ஓப்பன் பண்ணுங்க. ஸோ 4 இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கட்டும். 4த்துலயும் கொஞ்சம் போடுங்க. அடுத்ததான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வெல்த் கிரியேஷன். இது வரைக்கும் புரிஞ்சிச்சுங்களா? இஸ் இட் கிளியர்? வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? எஸ் சார். எஸ். நெக்ஸ்ட் தாங்க லாஸ்ட் டாபிக் ஃபார் த டே. இட் இஸ் கால்ட் அஸ் சாவரின் கோல்ட் பாண்ட். சாவரின்னா அரசு உத்தரவாதம் அர்த்தம். சாவரின் அப்படின்ற வார்த்தை வந்து அரசோட உத்தரவாதம் அர்த்தம். சாவரின் கோல்ட் பாண்ட். நிறைய பேர் வந்து இந்த தங்க நகை பர்ச்சேஸ் பண்ணும்போது பணம் சேர்க்கிறேன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா யாரெல்லாம் கடையில போய் நகை வாங்குறாங்களோ தேர் எண்டிங் அப் ஒன்லி இன் லாஸ். தங்கம் வாங்கினா லாபம் கிடையாதுங்க, கடைக்கு தங்க போனா லாஸ் தான். ஏன் சொல்ற பொறுமையா கேளுங்க. சரிங்களா? இப்போ கடைக்கு போயிட்டு நான் வந்து ஒரு 5 சவரன் கோல்டு வாங்குறேன். சரிங்களா? 5 சவரன் கோல்டு ஒரு 3 லட்சம் வச்சுக்கோங்க. 3 லட்சம் கோல்டு வாங்கும் போதே அவங்க மேக்கிங் சார்ஜ், அப்புறம் இந்த வேல்யூ அடிஷன், ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு நியர்லி 50,000 கம்மியாயிடும். 3 லட்சம் கோல்டு வாங்குறேன்னா 50,000 பணம் வந்து ஸ்பாட்லயே அவுட். ஒரு சேமிப்பு அப்படின்றது வந்து நான் 3 லட்சம் போட்டேன்னா அது இன்க்ரீஸ் ஆகணும் தவிர டிக்ரீஸ் ஆகவே கூடாது. தங்கத்தை மட்டும் நீங்க போயிட்டு ஒரு கோல்ட் ஷாப்ல 3 லட்சம் கொடுத்து பணம் வாங்கினா உடனடியாக உங்க 50,000 லாஸ் ஆகுது. அது சேமிப்பே இல்லை. தங்கத்துல நீங்க கடையில போய் வாங்கினீங்கன்னா முதல் அடியே வந்து ஒரு 13% 15% வைப் ஆஃப் ஆயிடும். 100 ரூபாய் போடுறேங்க, போட்ட உடனே 20 ரூபாய் காலிடும். போட்ட அடுத்த செகண்ட் 15 ரூபாய் காலிடும். இப்போ 100 ரூபாய் போட்டா அப்புறம் ஒரு 20 ரூபாய் 40 ரூபாய் வரதான் சேமிப்பே. போட்ட உடனே 20 ரூபாய் காலிடும். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, இந்த தங்கத்தை வந்து நீங்க பேங்க்ல போய் லாக்கர்ல வைப்பீங்க. கரெக்டுங்களா?
ஸோ அதுக்கு வந்து வருஷம் வருஷம் 30,000 இல்ல 20,000 வந்து பேங்க் லாக்கர் குடுத்துனே இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் தங்கத்த விக்கிறேன். பொண்ணு கல்யாணம் வந்துச்சுப்பா. ஒரு தேவை வருது. தங்கத்த விக்கிறேன்னா, விக்கும்போது கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ் பே பண்ணியாகணும். வாங்கும்போது வேல்யூ சார்ஜஸ், வேல்யூ அடிஷன், செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி இதுல 20% போயிடுது. பேங்க்ல வைக்க லாக்கர் ஃபீஸ் வாங்கினே இருக்காங்க. இந்த லாக்கர் ஃபீஸ் போயிடுது. 3வது தங்கத்த விக்கும்போது கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ் சொல்லிட்டு கவர்மெண்ட் டாக்ஸ் வாங்கிடும். வாங்கும்போது அடி, பணம் இழப்பீடு. நம்ம கையில இருக்கும்போதும் வந்து லாக்கர் ஃபீஸ் அதுல ஒரு அடி. 3வது விக்கும்போது கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ் வாங்கி போறோம். இதுல நம்ம என்னங்க சம்பாதிக்க போறோம்? இந்த பணத்தை வீணாகுது. ஸோ இதுக்கு பெட்டர் சொல்யூஷன் என்ன வந்து கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்டே கொடுக்குது வந்து சாவரின் கோல்டு பாண்ட், அதாவது அரசாங்கத்தோட தங்க பத்திரம். என்ன ஃபீச்சர்னா இந்த பாண்ட் வந்து 8 வருஷத்துக்கு பொருந்தும். நான் அந்த பாண்ட் வாங்கினேன்னா 8 வருஷம் அப்புறம் பணமா தருவாங்க. இப்போ பாருங்களேன், இப்போ நான் இப்போ வந்து ஒரு 10 சவரன் நகை வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். நேரா வந்து இது வந்து எனி டைம் அவைலபிள் இல்லைங்க. வருஷத்துக்கு 4 டைம் ரிலீஸ் பண்ணுவாங்க. வருஷத்துக்கு 4 தடவையோ 3 தடவையோ ரிலீஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் முன்னாடியே டேட் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நான் வந்து ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு கோல்டு வாங்க போறேன்னா, நேரா வெப்சைட்ல போயிட்டு 3 லட்சம் அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன்னா 3 லட்சத்துக்கு ஒரு ரெசிப்ட் குடுத்துருவாங்க. அது பேர் தான் சாவரின் கோல்ட் பாண்ட் சொல்லிட்டு. அந்த 3 லட்சம் ஒர்த்துக்கு வந்து நோ மேக்கிங் சார்ஜஸ், நோ செய்கூலி, நோ ஜிஎஸ்டி. அப்படியே 3 லட்சம்னா 3 லட்சம் வேல்யூ ஒரு பாண்ட் குடுத்துறாங்க. சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 1. 8 வருஷம் ஆகுது. 8 வருஷம் ஆயிட்ட அப்புறம் அன்னைக்கு எந்த ரேட் இருக்கோ அந்த ரேட் அப்படியே பணமாவே குடுத்துருவாங்க. நான் 3 லட்சம் குடுத்து பாண்ட் வாங்குறேங்க. 8 வருஷம் அப்புறம் வந்து 10 லட்சம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 லட்சத்த ஒரு 6 லட்சம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 6 லட்சத்த பணமா குடுத்துருவாங்க. ஜிஎஸ்டி புடிக்காம, கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ் புடிக்காம பணமா வந்துரும். இப்போ நகை கடை போய் வாங்கினேன்னா 3 லட்சம் குடுத்தனா அவன் ஜிஎஸ்டி, செய்கூலி எல்லாம் போட்டு 50,000 போயிடுது. இதே சாவரின் கோல்ட் பாண்ட்ல 3 லட்சம் குடுத்து வாங்கினேன்னா 3 லட்சத்துக்கும் பில் போடுவாங்க. நம்ம வேல்யூ 3 லாக் ரூபீஸ். சரிங்களா? இதே நகை கடை கோல்ட வித்தா கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ் பே பண்ணோம். இது 8 வருஷம் அப்புறம் இவங்க தரும்போது கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ் இல்லாம என்ன தங்க வேல்யூ அதே வேல்யூ குடுத்துறாங்க. இதோட ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, இந்த இந்த கோல்டு இங்க நம்ம கடையில வாங்குற கோல்டுக்கு லாக்கர்ல வைக்கிறதுக்கு நம்ம பணம் தரணும். இந்த சாவரின் கோல்டு பாண்டுக்கு கவர்மெண்ட் வந்து வருஷத்துக்கு 2.5% வட்டி தராங்க. பாருங்க 3 லட்சம் நான் குடுத்துறேன். சரிங்களா? என் பணம் அவங்க கிட்ட இருக்கு. இங்க வச்சா லாக்கர் ஃபீஸ் நான் பே பண்ணோம். அது கவர்மெண்ட் கிட்ட இருக்கிறதுனால வருஷத்துக்கு 2.5% வட்டி வட்டி பணம் வந்துனே இருக்கும். 8 வருஷம் முடிச்சிட்ட அப்புறம் தங்க வேல்யூ அன்னைக்கு டேட்ல என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூவ ₹1 கூட கேப்பிட்டல் கெயின் செப்பரேட் பண்ணி ஃபுல் வேல்யூ குடுத்துறாங்க. ஸோ நான் இப்போ என் பொண்ணு கல்யாணம் 20 வருஷம் அப்புறம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ முதல்ல 8 வருஷம் ஒரு பாண்ட் வாங்கினோம். 8 வருஷம் முடிச்சு வர பணத்தை திருப்பி பாண்ட் வாங்கினோம். திருப்பி 8 வருஷம் பண்ணோம், திருப்பி பாண்ட் வாங்கினா கரெக்டான டைம்ல அதிக வேல்யூ ஆயிடும். ஓகேங்களா? ஸோ தங்கம் வந்து நீங்க அணிகலனா யூஸ் பண்றீங்க. ஒரு ஃபங்ஷன் போனோம். இந்த ஆர்னமெண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா 1, 2 ஆர்னமெண்ட் உங்க சாய்ஸ்க்காக நீங்க வாங்கிக்கோங்க. ஆனா பொண்ணுக்கு நகை சேர்க்கிறேன், பொண்ணுக்கு அது சேர்க்கிறேன்னு சொல்லிட்டு இந்த 1/4 கிராம் தங்கம் வாங்குறது, 1/2 கிராம் கம்மல் வாங்குறது, அத மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா பணம் வந்து அதிகமா நம்ம கிட்ட லூஸ் தான் ஆகுங்க. ஸோ பெட்டர் வந்து சாவரின் கோல்ட் பாண்ட். ஸோ நீங்க வர வருமானத்துல ஒரு பகுதி கோல்ட் பாண்ட் வாங்கிக்கோங்க. ஒரு பகுதி வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. எக்காரணத்துக்கு கொண்டு கிரிப்டோ கரன்சி பக்கம் போயிடாதீங்க. பிட்காயின் பக்கம் போயிடாதீங்க. அது எல்லாமே